ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சைலண்ட் பீரியட் ஆஃப் யுவர் பர்சன் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு பொதுவான ரீடிங் தான், யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க லைஃப்பில் ரொம்ப அடிபட்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பவர் வந்திருக்கு, அவ்வளோ அடிபட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை பிளாக் பண்ணி வச்சு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் பவரில் நிற்கிறீங்க. எனக்கு உன்னோட காதலும் மண்ணாங்கட்டியோ எதுவும் தேவையில்லை, அவ்வளோ தூரம் நான் உனக்கு உண்மையாக இருந்தேன், உண்மையாக காதலித்தேன், அதுக்குண்டான ஜஸ்டிஸ் எனக்கு வேணும்னு இருக்கீங்க. அந்த ஜஸ்டிஸ் நீ கொடுக்கல அப்படின்னா அந்த தெய்வம் கொடுக்கும்னு இருக்கீங்க. அவங்க ஆசை வார்த்தையிலெல்லாம் முன்ன நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கீங்க. இப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை ஜஸ்டிஸ்ன்னு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இப்போ இதுதான் முடிவுன்னு இருக்கீங்க. எல்லா சோஷியல் மீடியாலையும் அவங்கள பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த நபரோட எனர்ஜியை பார்க்கும்போது அவங்களும் உங்களை பிளாக் பண்ணி வச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்ச மாதிரி அந்த பர்சனும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இங்கே நான் பார்க்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், மணி டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், இல்லை காஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சன் ட்ராவல் லைக் பண்ணுற பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுற பர்சனாக கூட இருக்கலாம். ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு காலோ மெசேஜோ பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. நேரில் மீட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா, பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆடுவான். நீங்கள் ஆடுவீங்க, அவங்க ஆடுவாங்க. எல்லாருடைய ஆட்டத்துக்கும் பதில் சொல்லன்னு ஒருத்தர் வருவார். நாம் நிறைய மூவியெல்லாம் சாமி படம்லாம் பார்த்துருப்போம்ல. கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப கெட்ட சக்தி இருக்கும், நல்ல சக்தியும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பொட்டு அம்மன் பாளையத்தம்மன் படத்துலலாம் பார்த்துருப்பீங்கல்ல. எல்லா லவர்ஸும் கிடந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறதுக்குன்னே கெட்ட சக்திகள் நிறைய இருக்கும். தெய்வ சக்தி லாஸ்ட்டில் வருவாங்க. நீ ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடி முடி, கடைசியில் நான் வர்றேன்னு எல்லா படத்துலையுமே தெய்வம் கெட்டவங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் லாஸ்ட்டில் பதில் சொல்கிற மாதிரி தான் நமக்கு படத்துல எல்லாம் காட்டுவாங்க. இந்த டவர் கார்டு வந்தாலே ஒன்று, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சன் நல்லவங்களாக இருக்கலாம். நல்ல ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெய்வம் சப்போர்ட் பண்ணும். இந்த டைமில் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஈகோவாலையும் திமிருலையும் அகங்காரத்துலையும் ஆணவத்தினாலையும் உங்களை கஷ்டப்படுத்தினா அந்த டிவைன் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இதுக்கு ஒரு எண்டிங் கார்டு வேணும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மதர் கார்டு தான். ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழுகிறத தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும். தெய்வம் எப்போவுமே பார்த்துட்டு இருக்காது, கூலி கொடுப்பாங்க. இதை இப்படியே விடக்கூடாது, சரியாகாதுன்னு டிவைன் நுழைவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை ஆட்டி வைப்பாங்க. போகிற இடமெல்லாம் ஒரு பிளாக்கேஜு, இப்போ ஆடு நான் பார்க்குறேன்னு யூனிவர்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அடி கொடுத்து புரிய வைப்பாங்க. டிவைனை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு டேரோ கார்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டிவைனை நம்புகிற ஒரு ஆளாக இருந்தால், உங்கள் பர்சன் உங்களை கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தால், இந்த டவர் கார்டு வந்தாலே யூனிவர்ஸ் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சடன் செப்பரேஷன் ஆகிருக்கும். ரெண்டு பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் செப்பரேஷன் ஆகிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷனை கொண்டு வந்திருப்பாங்க டிவைனை. அப்போ உங்களுக்காக டிவைன் இறங்கி வந்தாச்சு. இந்த பர்சன் ஈகோ கேரக்டர் எல்லாத்தையும் சேஞ்ச் ஆகி உங்களோட ஒர்த்தை புரிய வச்சு உங்ககிட்ட கொண்டு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அந்த பர்சன் ஏதோ தப்பு பண்ணிட்டு சாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் எக்ஸ்போஸ் பண்ண ரெடி கிடையாது. அவங்க பேசின வார்த்தையோ எடுத்த ஆக்ஷன்னாலேயோ உங்களை அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கலாம். அதனால் சாரி ஃபீல் பண்ணுறாங்க, நாம் தப்பு பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பர்சனை நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டெல்லாம் தூங்காமல் ரொம்ப சேடாக இருக்கீங்க. அவங்க உங்கள் கூட பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க, எதுவும் பண்ண முடியாத நிலைமையிலையும் இருக்காங்க. அதை சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் அந்த பர்சன்கிட்ட சொல்லியிருப்பீங்க, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை, லைஃப் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ யாரும் இருந்தாலும் இல்லைன்னாலும் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, என்னாலையும் வாழ முடியும்னு இருக்கீங்க. இந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி தான் செப்பரேஷனில் போயிருக்காங்க.
சில உறவில் ஏதோ ஒரு காரணத்தினால செப்பரேஷன் ஆகும். ஆனால் இவங்களாம் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி தான் செப்பரேஷன் ஆகியிருக்காங்க. இந்த பர்சன் பக்கா ப்ராக்டிக்கல். எமோஷ்னலாக இருந்தால் நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டால் கொடுக்கணும் இல்லையா? அதனால் ப்ராக்டிக்கலாக இருக்காங்க. கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பாங்க. இல்லை யாருக்கும் தெரியாமல் கடைசி வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகத்தானே பார்ப்பாங்க. கமிட்மெண்ட்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நாயை எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நாய்க்கு இடையில நோய் வந்தாலும் அந்த நாய் நல்லா இருந்தாலும் அது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. ஆனால் இந்த பர்சன் அந்த பொறுப்பை ஏற்றுக்க மாட்டாங்க. நமக்கு இங்கே ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் கார்டு இருக்குது. அதனால் அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கட்டாயம் கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் திங்க் பண்ணி தான் இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. மற்றபடி உங்கள் மேலே அன்பு, காதல், பாசம் எல்லாமே இருக்குது. ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி ஓவர் திங்க் பண்ணி தான் விட்டுட்டு போயிருக்காங்க இந்த பர்சன். இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டு 8 மந்த் இருக்கலாம், 8 வீக்ஸ் இருக்கலாம், 8 டேஸாக கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு 8 இயர்ஸாக கூட இருக்கலாம். போன செப்டம்பர் மந்த் அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க விட்டுட்டு போனாலுமே அவங்களுக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி. நமக்கு எப்போ தேவையோ அப்போ ரிலேஷன்ஷிப்பை திரும்ப எடுத்துக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு பர்சனை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மற்றபடி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நமக்கு டவர் கார்டு வந்திருக்கிறதுனால அந்த பர்சனுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுத்துட்டு திருத்தி உங்ககிட்ட இந்த யூனிவர்ஸ் கட்டாயம் கொடுப்பாங்க. நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா, யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நம்புங்க, ப்ரே பண்ணுங்கள். கட்டாயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வணக்கம்.